மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். தண்ணியை வச்சு சண்டை போடலாம் அப்படின்னு பார்த்தா சம்பந்தமா இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னடா இது, ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுவாங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஃபயரான ரவுண்டா போயிட்டு இருக்கு நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9. அதை பத்தி நம்ம விஜய் சார் என்ன சொன்னார் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். அவர் அவ்வளோக்கா பேசலனாலும் என்ன பேசினார் அப்படிங்கறத ஷார்ட்டா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் டே நம்ம விஜய் சார் என்ன பண்ணிருப்பாருன்னா, பிரவீன் காந்தியை கலாய்ச்சிருப்பாரு. அதாவது இந்த வீட்டுல மாயா யாரு, சுதாகர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருப்பாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திவாகர் தான் சுதாகர்னும் மாயான்னு யாரும் இல்ல, பாருவை தான் நான் வந்து மாயான்னு தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் சார் நான் கலாய்க்கிற விதமா எல்லாத்தையும் அவங்களோட நேம சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி சொல்றப்போ வியானா மட்டும் கை தூக்கி சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் எந்திரிச்சு சொல்லும்போது நீங்க எப்படி எந்திரிச்சு சொல்லாம இருக்கலாம், ஸோ பிஹேவியரிசம் மேனரிசம்னு ஒன்று இருக்கு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா எல்லாத்தோட நேமும் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம காந்தி கிட்ட தான் சொல்லியிருப்பாரு, இப்ப எல்லாத்தோட நேமும் உனக்கு மெமரி ஆயிடுச்சு அப்பா தம்பி அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா விஜய் சார் என்ன கேட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீட்டுல உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்றத கேட்டப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம திவாகர் எந்திரிச்சிருப்பாரு. நீங்க வாட்டர் மெலனா இல்ல முந்திரி கொட்டையா, நீங்க உட்காருங்க நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டிருப்பாரு. விஜய் பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டாஸ்க் எல்லாம் கரெக்டா பண்ண, எங்கெங்க இப்படி பேசணுமோ அப்படிலாம் கரெக்டா பேசினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம சபரிநாதன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணி டாஸ்க் எல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாரு. அதோட நான் வீட்டுல எல்லாத்தையும் என்டர்டைன்மெண்டா வச்சுக்கிட்டேன், அங்கங்க என்னோட சிரிச்சாங்க, சோ ஓகே அந்த மாதிரி என்னோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து அப்சரா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்துட்டு ரொம்ப பாசமாகவும் கேராகவும் என்னோட டாஸ்க் கரெக்டா பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன், வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அடுத்து நம்மளோட காந்தி அவர் என்ன சொல்லியிருப்பாரா, நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் டாக்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய கருத்து சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ என்னப்பா சொன்ன அப்படின்னு கேட்கறப்போ நான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தேன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி என்ன ஒரு பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னு பாக்குறப்போ அவங்க ஒரு பிரச்சனை நம்ம விஜய் சார் பேசியிருப்பாரு. என்ன அப்படின்னா, உங்களோட கருத்து உங்களுக்கு கரெக்டா இருந்திருக்கலாம், ஆனா எல்லாத்துக்கும் அதே மாதிரி கரெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களோட கருத்தை பொதுவான முன்னாடி வைக்கிறப்போ பார்த்து யோசிச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த லெவல்ல பாக்குறப்போ தண்ணி டாஸ்க் வந்துட்டு யாருக்கு தரலாம் அப்படின்றப்போ பொண்ணுங்களுக்குலாம் இது கொடுக்க வேணாம், பொண்ணுங்களாம் ரொம்ப வீக் ஆனவங்கன்னு சொல்லியிருப்பாங்க, பொண்ணுங்களாம் வந்துட்டு ரொம்பவும் பேராசை கொடுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு ஈக்குவலா இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 பேர்த்த பேச வச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பாரு, பசங்க கல்யாணம் பண்ணா கூட பரவாயில்ல, பொண்ணுங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும், அதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு வந்து காந்தி சொல்லியிருப்பாரு. அதுக்கு நான் ஆப்போஸ் பண்றேன், அப்படியெல்லாம் கிடையாது ரியாலிட்டியில அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்மளோட கெமி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் பொண்ணுங்களை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு பசங்களையே மேல வச்சு பேசிட்டு இருக்காரு. ஸோ ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம், அவர் ஈக்குவலா பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு உங்களுக்கு தெரியுதா, நீங்க உங்களோட கருத்துக்களை எப்படி அடுத்தவங்களுக்கு தெரியுதுன்றத புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காந்திக்கு விஜய் சார் ஒரு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. அகைன் நம்மளோட திவாகரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லி திவாகர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீட்டுல என்னோட ஆக்டிங்கை வந்துட்டு நான் நிறைய இடத்துல கொடுத்துருக்கேன், நான் ரொம்ப வந்துட்டு இடத்துல என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் விஜய் சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திவாகர் அகாடமி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல, வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணா கூட என்னையும் ஒரு ஆளா சேர்த்திக்கோங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, கேமரா முன்னாடி என்னெல்லாம் பேச வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு மாதிரி கலாய்ச்சும் ஒரு மாதிரி வஞ்ச புகழ் சென்னி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அண்ட் இன்னொரு அட்வைஸ் என்ன விஜய் சார் திவாகர் கொடுத்திருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க செய்யறது எல்லாமே ஓகே, யார் என்ன பண்ணாலும் என்னோட ஒரு இதுல வந்து நான் கரெக்டா இருப்பேன், நான் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேன், நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேங்கிறதெல்லாம் ஓகே, பட் அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் காதுல வாங்கிக்கோங்க, அதை கூட வாங்கிக்காம நீங்க உங்களோட ஸ்டாண்டர்ட்ல இருக்காதீங்க, அடுத்தவங்க சொல்றதையும் கேளுங்க. அடுத்து நம்மளோட ஆதிரை அவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா இடத்துலயும் ஆர்கியூமெண்ட்ஸ் போயிருந்தாலும் நான் வந்து ஆர்கியூ பண்ற இடத்துல ஹெல்தியான ஆர்கியூமெண்ட்ஸ் தான் வச்சிருக்கேன், ஸோ நான் பேசுறதுமே கரெக்டா பேசிருக்கேன் அப்படின்னு தோணும், இதுதான் என்னோட கான்ட்ரிபியூஷன் சொல்ல, அதுக்கும் நம்ம விஜய் சார் ஒரு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. எந்த ஒரு விஷயம்னாலும் டிஸ்கஸ் பண்ணி பேசுங்க, உங்களோட விஷயத்தை எல்லா விஷயத்தையும் இங்க பர்சனலா எடுத்து ஹர்ட் ஆயிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்து நம்மளோட கனியக்கா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா டாஸ்க்கும் கரெக்டா தான் விளையாண்டேன், ஆனா கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னோட கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லா கிச்சன் பக்கமே போயிடுச்சு, நான் வெளியே மட்டும் இல்ல வீட்டுக்குள்ளேயே சமையல் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே அதான் உண்மை. அதனால நம்ம விஜய் சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் கரெக்ட், நீங்க வந்துட்டு நீங்களே நம்பிக்கிட்டீங்க நம்ம சமையலுக்கு தான் அப்படின்னு, அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க, டாஸ்க்லயும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து யாரு அப்படின்னு கேட்கிறப்போ எல்லாருமே அமைதியா இருந்தனால, இல்ல அரோரா நீங்க ஏன் கை தூக்க மாட்டேங்கிறீங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே நீங்க ஏன் ஒளிஞ்சு விளையாடுறீங்க அப்படின்னு கேட்க, நம்ம அரோரா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இல்ல நீங்க டியூலெக்ஸ் ரூம் தனியா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சார் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த டியூலெக்ஸே நார்மல் இதெல்லாம் வீட்டுக்குள்ள மட்டும்தான், சார் அடிச்சது கிடையாது, இங்க அப்படிலாம் கிடையாது, நீங்க ஏன் கை தூக்கல அப்படின்னு கேட்டப்போ, நீங்க வந்து இங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள
சொல்லியிருக்கீங்க, ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து இன்னும் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்திருப்பாரு. அண்ட் அவங்க அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ரொம்ப என்டர்டைன் பண்ணேன், எல்லாத்துக்கூடயும் நான் நல்லா பேசினேன், நான் டாஸ்க்கும் நல்லா விளாண்டேன்னு சொல்ல, இதை யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு விஜய் நான் சொல்லியிருப்பாரு. அப்படி பாக்குறப்ப எல்லாருமே அமைதியா இருந்திருப்பாங்க. சோ இதுல வந்து தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இன்னும் இன்வால்மெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அரோராக்காவுக்கும் ஒரு அட்வைஸ் போட்டு போயிருப்பாரு. அடுத்து நம்மளோட விக்ரம் அவர் பக்கம் போறப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நானும் ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ணேன், வெளியும் இல்லாம வீட்டுக்குள்ளேயுமே நிறைய என்டர்டைனா இருந்திருக்கேன், நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா சிரிச்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கான்ட்ரிபியூஷன் சொல்லியிருப்பாரு. அடுத்து நம்மளோட துஷார், நம்மளோட வீட்டு தர, அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்துட்டு ரொம்ப பொறுமையா இருப்பேன், அந்த ஒரு பொறுமையான விஷயத்த வச்சு வீட்டுக்குள்ள இருக்கலாம்னு நினைச்சேன், அதுக்காக வந்துட்டு அதோட ஸ்ட்ராட்டஜி வச்சு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ அப்படிதான் கிடையாது, என்னோட நேச்சரை வச்சே நான் எப்படி வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி சர்வை ஆகலான்றத பார்த்தேன், சோ அப்படிதான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட காமருதீன், அவரை வந்துட்டு நல்ல நம்ம விஜயசனை வந்து வச்சு ரோஸ்ட் பண்ணிருப்பாரு. என்ன அப்படின்னு பாக்குறப்போ, தண்ணி பிடிக்காம வீட்டுக்குள்ள தூங்கினவரே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் எந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணாரோ அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு உண்மையுமே அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாக்குறப்போ, ஒருத்தர் வீட்டுல தனியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ மத்த யாருமே அவர் ஹெல்ப் பண்ணல அப்படிங்கறதையும் அவருக்கு புரிய வச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் எந்த அளவுக்கு மத்தவங்களை நினைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் புரிய வச்சிருக்காரு. பிகாஸ் நிறைய தடவை தண்ணி பிடிக்காம தவறு இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தூங்கிட்டாரு, அந்த இடத்துல இல்ல அப்படின்றதுதான். அவருக்கும் டயர்டா இருக்கும், பட் அவரை நம்ம வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணி அவங்க கூட யாருமே கிடையாது, உங்களோட ஹவுஸ்மேட்ஸும் கிடையாது, அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிடையாது, ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வேலை வாங்குங்க, பட் நீங்க வேலை செய்ய தேவையில்ல, பட் கூட இருந்து அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணி அவங்களை வேலை வாங்க வச்சிருந்திருக்கலாம், வேலை வாங்குறது இப்படி கூட பண்ணலாமே அப்படிங்கறத எடுத்து சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னு பாக்குறப்போ, அந்த இடத்துல அந்த வேலையை சபரி அண்ட் காமராஜன் பண்ணதுனால மட்டுமே தான் அங்க ரொம்ப வந்துட்டு லேக் ஆயிருக்கு. அந்த இடத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் அவங்கள என்டர்டைன்மெண்ட் பண்ணி வேலை வாங்கியிருந்தீங்கன்னா தண்ணியானது கம்மியா இருந்திருக்காது. ஸோ தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதை ஏன் நீங்க மறந்துட்டு நீங்க வந்து இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸை போட்டிருப்பாரு. அடுத்து நம்மளோட எஃப்ஜே, அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரவங்களை பார்த்தா மக்கள் இன்ஸ்பயர் ஆகுறாங்க, அதனால நானும் இன்ஸ்பயர் ஆகுற மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, அதுக்கு நம்ம விஜய் சார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதை விட்டுடுவேன்னு சொன்னி அதுவா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் நான் வந்துட்டு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அவரு நம்ம விஜய் சார் ஒரு அட்வைஸ் போட்டிருப்பாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க பேசுறதெல்லாம் ஓகே, இருந்துக்கிறதெல்லாம் ஓகே, பட் உங்களோட கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகாம பாத்துக்கோங்க, நீங்க பேசுறதெல்லாம் ஓகே, பட் கண்ட்ரோலா பேசணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் போட்டிருப்பாரு. அடுத்து நம்மளோட கானா வினோத், அவர் எப்படி வெளியவும் பாடிட்டு இருந்தாரோ அதே மாதிரி நான் உள்ளேயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த பீப்புளுக்கு நான் பாட்டு பாடி என்டர்டைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருப்பாரு. அடுத்து நம்மளோட கலையரசன், அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டுப்புற கலைகள்லாம் நல்லா கத்துக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, எங்க கத்துக் கொடுத்தீங்க, நான் பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சார் கேட்டிருப்பாரு. நான் கரகாட்டம் பண்ணிருக்கோம், நான் வந்து நிறைய கத்துக் கொடுத்திருக்கேன், போறதுக்குள்ள நாட்டுக்கலையோட தனித்துவம் என்ன அப்படிங்கறத நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்மளோட வியானா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நான் ஒரு ஆக்டர்ஸ், நான் ஒரு மாடல், ஸோ எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் நிறைய கேமரா முன்னாடி ஆக்டிங் பண்ணேன், ராம்ஃபாங் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு போயிருப்பாங்க. உட்காரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சார் சொல்லியிருப்பாரு. அடுத்து நம்மளோட சுபிக்ஷா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வெளியே வந்து மேக்ஸிமம் பாட்டு பாட மாட்டேன், ஆனா வீட்டுக்குள்ள வந்து நிறைய பாட்டு பாடினேன், நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணேன், நிறைய சண்டையும் போட்டேன். அதே மாதிரி ஃபிஷர்மேன் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற கஷ்டம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன், எல்லாத்துக்கும் அது ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. விஜய் சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவராலா எல்லாத்துக்குமே ஒரு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு இடத்துக்கு வர சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது, நிறைய டெஸ்ட், நிறைய தடங்களுக்கு அப்புறம் தான் உள்ள வந்திருக்கீங்க, இதுக்காக வராத நிறைய பேர் டிசர்வ்டா வெளியே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இருக்கிறத பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா எல்லாத்துக்குமே ஒரு அட்வைஸ் பண்ணிருப்பாரு. அடுத்த ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வீட்டுல ஃபேக்காவும் ஆர்டிபிஷியலாவும் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ எல்லாருமே சேர்ந்து ஒட்டுக்கா நம்மளோட விஜய் பார்வதி டார்கெட் பண்ணிருப்பாங்க. என்னடா பார்வதியே அளவச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அழுகுற அளவுக்கு எல்லாருமே பார்வதி சொல்லியிருப்பாங்க. நிறைய இன்சிடென்ட், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி, இந்த இடத்துல அவங்க இந்த மாதிரி இருந்தாங்க, இந்த இடத்துல அவங்க இந்த மாதிரி இருந்தாங்க, நிறைய இடத்துல அவங்க மூக்கு அழைக்கிறாங்க, முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி ஒரு மாதிரி பேசுறாங்க, ஸோ அவங்க ரொம்ப நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதி டார்கெட் பண்ணிருப்பாங்க. அவங்களுமே போய் பயங்கரமா அழுதுருப்பாங்க, நான் நடிக்கிறேன்னா என்னோட இயல்பே தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. திரும்பவும் அதுவுமே ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி யாரெல்லாம் முன்னாடி வந்து பேசுறாங்களோ அவங்க எல்லாம் கரிச்சு கொட்டிருப்பாங்க வன்மத்தை வச்சு. சோ நம்ம விஜய் பாரு வன்மத்தை உள்ள அடக்கிட்டு இருக்காங்க, போக போக என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.